மரியன்னை வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் நான் அர்ப்பணம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவின் அனுசாரம் புத்தகம் 2 அதிகாரம் 7. அனைத்திற்கும் மேலாக இயேசுவை நேசித்தல். இயேசுவை நேசிப்பதும் இயேசுவை குறித்து தன்னையே தானே வெறுப்பதும் என்னவென்று கண்டுணர்கிறவன் பேறு பெற்றவன். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். திருப்பாடல்கள் அதிகாரம் 119 இறை திருவசனங்கள் 1 முதல் 2 முடிய. இந்த அன்பருக்காக உங்களுடைய மற்றந்த அன்பரையும் விட்டுவிட வேண்டும். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யப்படுவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணைச்சட்டம் அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 5. உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறை திருவசனம் 37. என் காதலர் எனக்குரியர், நானும் அவருக்குரியல். இனிமை மிகு பாடல் அதிகாரம் 2 இறை திருவசனம் 16. படைப்புகளின் மேல் வைக்கும் அன்பு வஞ்சிப்பதுமாய் நிலையற்றதுமாய் உள்ளது. இயேசுவின் அன்போ உண்மையும் நிலைமையும் கொண்டது. படைப்புகளின் பேரில் நாட்டம் கொள்கிறவன் நிலை கொள்ளாத அவைகளின் மேல் ஊன்றி தவறி விடுவான். இயேசுவை பற்றி கொள்கிறவன் வலுவூட்டப்படுவான். உன்னை விட்டு எல்லோரும் விலகி செல்கையில் உன்னை என்றும் கைவிடாத, கடைசியில் நீ அழிந்து போகவும் விடாத அவரை அன்பு செய். அவரை உன் நண்பராக வைத்துக்கொள். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாள் நீ அனைவரையும் விட்டு பிரிந்தாக வேண்டும். வாழும் காலத்தில் மரண தருவாயில் இயேசுவோடு ஒன்றித்திரு. எல்லோரும் உன்னை கைவிடும் போது உனக்கு உதவக்கூடியவர் அவர் ஒருவரே என்பதால் அவருடைய பிரமாணிக்கத்துக்கு உன்னையே கையளித்து விடு. உன் அன்பர் எத்தகைய தன்மையுள்ளவர் என்றால் வேறு எவரையும் உன் அன்பராக நீ ஏற்றுக்கொள்வதை அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். அவர் மட்டுமே உன் இருதயத்தை தம் வசப்படுத்தி அரசராய் தன்னுடைய அரியணையில் அமர்வார். எல்லா படைப்புகளிடம் இருந்தும் நீ உன்னையே முழுமையாக வெறுமையாக்கி கொண்டால் இயேசு தாமாக விரும்பி உன்னுடன் குடிகொள்வார். தூய கன்னி மரியாளின் மீது உண்மை பக்தி. எண் 257 முதல் 260. ஒரு உயர்ந்த நிறைவுள்ள நிலைக்கு வரும்படி தூய ஆவியார் அழைக்கின்றவர்களுக்கு உரிய மிகவும் தூய்மையாக்கும் சில உட்புற முயற்சிகள் கூறப்படுகின்றன. இவற்றை 4 வார்த்தைகளில் கூறலாம். நம் எல்லா செயல்களையும் அதிக நிறைவுள்ள விதமாய் இயேசுவின் வழியாக இயேசுவுடன் இயேசுவுக்காக செய்வதற்கு ஏதுவாக அவற்றை நாம் மரியாளின் வழியாக மரியாளுடன் மரியாளிடத்தில் மரியாளுக்காக செய்ய வேண்டும். மரியாளின் வழியாக நாம் நம் செயல்களை எல்லாம் மரியாளின் வழியாக செய்ய வேண்டும். அதாவது எல்லாவற்றிலும் நாம் மாதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்களுடைய உணர்வால் வழிநடத்தப்பட நம்மையே விட்டு கொடுக்க வேண்டும். அந்த உணர்வு தூய ஆவியாரின் உணர்வே ஆகும். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ரோமையர் அதிகாரம் 8 இறை திருவசனம் 14. மரியன்னையின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் மரியன்னையின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். இது பற்றி நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம். இறை அன்னையின் அநேக பக்தர்களுள் அவர்களுடைய உணர்வால் இயக்கப்படுகிறவர்கள் மட்டுமே அவர்கள் மீது உண்மையான பிரமாணிக்கமுள்ள பக்தியுடையவர்களாய் இருக்கிறார்கள். அன்னை மரியாளின் உணர்வு
கடவுளின் உணர்வு என்று நான் கூறினேன். ஏனென்றால் மாதா ஒருபோதும் தன் சொந்த உணர்வால் இயக்கப்படவில்லை. ஆனால் மரியன்னையின் சொந்த உணர்வாக ஆகுமளவிற்கு அவர்களை ஆட்கொண்டிருந்த கடவுளின் ஆவியால்தான் மாதா எப்போதும் நடத்தப்பட்டார்கள். இதனாலேயே புனித அம்ப்ரோஸ் மரியாளின் ஆன்மா கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கு நம் ஒவ்வொருவரிலும் இருப்பதாக, நாம் கடவுளில் மகிழ்வதற்காக மரியாளின் உணர்வு நம் ஒவ்வொருவரிலும் இருப்பதாக என்கிறார். புனித மனம் கமழ இறந்த இயேசு சபை சகோதரர் ரொட்ரிகஸ் என்பவரை போல் முழுவதும் மரியன்னையின் உணர்வால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படும் ஆன்மா எவ்வளவு பேறு பெற்றது! அந்த உணர்வு சாந்தம் உள்ளது, ஆயினும் வலிமையுடையது, ஆர்வமுடையது, எனினும் விவேகமுள்ளது, தாழ்மையுடையது, ஆயினும் துணிவுடையது, தூய்மையுடையது, எனினும் வளமுடையது. மரியாளுடன் நம் செயல்களை எல்லாம் மரியாளுடன் நாம் செய்ய வேண்டும். அதாவது நம் எல்லா செயல்களிலும் மாதாவையே நோக்க வேண்டும். எல்லா புண்ணியங்களுக்கும் முழு நிறைவுக்கும் மாதாதான் முழுமையான முன்மாதிரி என்றும், நம்முடைய குறைந்த சக்தியால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் பின்பற்றும்படி ஒரு படைப்பை தூய ஆவியார் இவ்வாறு உருவாக்கியுள்ளார் என்றும் கருத வேண்டும். எனவே நாம் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அதை நம் இறை அன்னை எவ்வாறு செய்திருப்பார்கள், அவர்கள் நம் இடத்தில் இருந்தால் எப்படி அதை செய்வார்கள் என்று நினைக்க வேண்டும். இதற்கு மாதா தன் வாழ்வில் அனுசரித்த பெரிய புண்ணியங்களை ஆராய்ந்து பார்த்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். குறிப்பாக முதலாவது, மாதாவின் உயிருள்ள விசுவாசம். இந்த விசுவாசத்தால் அவர்கள் வானதூதரின் மங்கள வார்த்தையை தயக்கமில்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். கல்வாரியில் சிலுவையடி வரையிலும் உண்மையுடனும் இடைவிடாமலும் விசுவசித்தார்கள். இரண்டாவதாக, மாதாவின் ஆழமான தாழ்ச்சி. அவருடைய தாழ்ச்சி அவர்களை மறைந்திருக்கவும், மௌனமாய் இருக்கவும், எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தி கொள்ளவும், கடைசி இடத்தில் வைத்து கொள்ளவும் செய்தது. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும். பிதாவுக்கும் சுதனுக்கும் சரிசமமானவராயிருக்கிற பரிசுத்த ஆவியே, எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும். பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மோட்ச பிரகாசத்தின் கதிரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல நன்மைகளுக்கும் காரணமாய் இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரலோக நீரின் சுனையே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எரித்து பட்சிக்கிற நெருப்பாய் இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பற்றி எரியும் சிநேகமாய் இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞான அபிஷேகமாய் இருக்கிறவரே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரம அன்பினுடையவும் சத்தியத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானத்தினுடையவும் அறிவினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆலோசனையினுடையவும் திடத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புத்தியினுடையவும் பக்தியினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வ பயத்தினுடைய ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வரப்பிரசாதத்தினுடையவும் ஜெபத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சமாதானத்தினுடையவும் சாந்தத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அடக்க ஒடுக்கத்தினுடையவும் மாசற்ற தனத்தினுடையவும் ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உத்தம ஆறுதலான பரிசுத்த
பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்களை அர்ச்சிக்கிறவரான பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. திருச்சபை ஆளுகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உன்னத கடவுளின் கொடையாகிய பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேசனுடைய பிள்ளைகளின் சுவிகாரமாகிய பரிசுத்த ஆவியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியை எங்களிடம் ஊட்டி அருளும். இப்பூவுலகின் முகத்தை பரிசுத்த ஆவியை வந்து புதுப்பித்தருளும். எங்களுடைய ஆத்துமங்களிலே பரிசுத்த ஆவியை உம்முடைய ஒளியை பொழிந்தருளும். எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியை உம்முடைய நெறியை பதிப்பித்தருளும். உம்முடைய சிநேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியை எங்களை பற்றி எறிய செய்தருளும். உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். நன்றாக ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியை எங்களுக்கு படிப்பித்தருளும். உம்முடைய பரலோக ஏவுதல்களினால் பரிசுத்த ஆவியை எங்களை ஒளிர்வித்தருளும். இரட்சணியத்தின் பாதையிலே பரிசுத்த ஆவியை எங்களை நடத்தியருளும். அவசியமாயிருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்த ஆவியை எங்களை தூண்டியருளும். எல்லா புண்ணியங்களின் பேறு பலன்களையும் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு உதவியருளும். எங்களுடைய நித்திய வெகுமானமாக பரிசுத்த ஆவியை நீரே இருப்பீராக. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறியே, உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பியருளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செம்மறியே, பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செம்மறியே, ஞானத்தினுடையவும் பக்தியினுடையவும் ஆவியை எங்களுக்கு தந்தருளும். பரிசுத்த ஆவியே எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும். அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியருளும். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எறியச் செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக. இதனால் அவருடைய மோட்ச பனிப்பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரியைகளில் மனமுடையவர்களாகச் செய்தருளும். உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணை உள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவியின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கண்ணீருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருள்வீராக. தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். இயேசுவின் திருநாமத்தில் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களில் இருக்கின்ற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அட்சிஷ்ட தம திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் திருசுதனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. பிதாவின் பிரகாசமாய் இருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி.
நித்திய ஒளியின் தூய்மையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. மட்டில்லாத மகிமையின் ராஜாவாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. நித்திய ஆதித்தனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. பரிசுத்த கன்னி மரியாவின் குமாரனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. மகா அன்புக்குரிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. ஆச்சரியத்துக்குரிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. மிகுந்த வல்லப கடவுளாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. வரப்போகின்ற பாக்கியங்களுக்கு காரணமாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. பரமன ஆலோசனைகளின் திவ்ய தூதனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. மகா சக்தியுடைத்தான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. மகா பொறுமையுள்ள இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. மகா சிரவணம் புரிந்த இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. மகா தாழ்ச்சியும் பொறுமையுள்ள இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. கற்பை நேசிக்கின்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. எங்கள் அன்பராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. சமாதான தேவனாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. ஜீவியத்திற்கு காரணமாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. சகல புண்ணியங்களுக்கு காரணமாயிருக்கின்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. ஆத்துமங்களை இரட்சிப்பதில் மகா வேட்கையுள்ள இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. எங்கள் தேவனாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. தரித்திரருடைய தகப்பனாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. விசுவாசிகளின் பொக்கிசமாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. நல்ல ஆயராயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. உண்மையான பிரகாசமாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. நித்திய ஞானமாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. மட்டில்லாத நன்மைத்தனத்தை கொண்டிருக்கின்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. எங்கள் ஜீவியமும் உண்மையும் வழியுமாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. வான தூதர்களுடைய சந்தோஷமாயிருக்கிற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. பிதாக்களுக்கு ராஜாவாயிருக்கின்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. அப்போஸ்தலர்களுக்கு குருவாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. சுவிசேஷர்களுக்கு போதகராயிருக்கின்ற இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. வேத சாட்சியர்களுக்கு திதனான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. துதியருடைய பிரகாசமான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. விரத்தருடைய துப்புரவான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. சகல அற்றிஷ்டவர்களுக்கும் முடியான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி. தயாபுரராயிருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபுரராயிருந்து எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. சகல பாவங்களிலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கோபத்திலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பிசாசின் தந்திரங்களிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி. மோக ஆசையிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி. நித்திய மரணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீர் தருகின்ற தர்ம சிந்தனைகளை அசட்டை பண்ணுகின்ற துர்குணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய மனுஷ அவதாரத்தின் பரம இரக்கத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய பிறப்பை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய குழந்தை பருவத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய விருத்த சேதனத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய திவ்ய நடத்தையை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய பிரயாசத்தையும் பிரயாணங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய கலக்கத்தையும் இரத்த வேர்வையையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய சிலுவையும் பாடுகளையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய உபதிரவனங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய மரணத்தையும் அடக்கத்தையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய ஆச்சரியமான ஆரோகணத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. தேவரீருடைய சந்தோஷத்தையும் மகிமையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி.
தேற்றுகிறவராகிய பரிசுத்த ஆவியின் ஆகமனத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி. நடத்தியிருக்கிற ஞானியே, எங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசுவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசுவே, எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. ஜெபிப்போமாக. எங்கள் திவ்ய இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆத்மத்தையும் சரீரத்தையும் புத்தி மன நினைவையும் எங்களுக்கு உண்டான சகலத்தையும் உமக்கு காணிக்கையாக வைக்கின்றோம். நாங்கள் எங்கள் சிந்தனை வாக்கு கிரியைகளினாலே முழுவதும் உம்மை நேசிக்கவும் ஸ்துதிக்கவும் உமது திவ்ய நேசத்தின் அக்கினியினால் எங்கள் இருதயம் பற்றி எறியவும் தயை செய்தருளும் சுவாமி. எங்களுக்கு இதுவே போதும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் சீரியருமாய் ரட்சிய பரிபாலகருமாயிருக்கின்ற ஆண்டவரே, ஆமீன். மரியாளுக்கு புனித லூயிஸ் மரிய தே மான்ஃபோர்ட்டின் ஜெபம். நித்திய பிதாவின் அன்புக்குரிய மகளாகிய மரியாளே வாழ்க. சுதனின் ஆச்சரியத்திற்குரிய தாயாகிய மரியாளே வாழ்க. பரிசுத்த ஆவியின் மிக பிரமாணிக்கமுள்ள பத்தினியாகிய மரியாளே வாழ்க. என் அருமை தாயும் என் தலைவியும் என் வல்லமையுள்ள அரசியுமாகிய மரியாளே வாழ்க. என் மகிழ்வே, என் மகிமையே, என் இருதயமே, என் ஆத்துமமே வாழ்க. ஆனால் நான் இன்னும் போதிய அளவு உங்களுடையவனாக இல்லை. ஆதலால் மீண்டும் என்னை முழுவதும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எனக்கோ மற்றவர்களுக்கோ எதையும் நான் ஒதுக்கி வைக்கவில்லை. உங்களுக்கு சொந்தமாய் இல்லாத யாதொன்றையும் நீங்கள் என்னிடத்தில் கண்டால் இந்த கணத்திலேயே அதை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் உள்ள சகலத்திற்கும் தாங்களே எஜமானியாக இருந்து கொள்ளுங்கள். என்னிடத்தில் கடவுளுக்கு பிரியமற்ற எல்லாவற்றையும் அழித்து விடுங்கள். அதை வேருடன் பிடுங்கி இல்லாமல் செய்து விடுங்கள். உங்களுக்கு நல்லதென தெரிகின்ற எல்லாவற்றையும் என்னில் வைத்து அதை விருத்தி செய்து என்னிடம் வளரச் செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தின் ஒளி என் மன இருளை நீக்குவதாக. உங்கள் ஆழ்ந்த தாழ்ச்சி என் அகங்காரத்தை அகற்றி அங்கே இருப்பதாக. உங்கள் உன்னத தியான காட்சி ஜெபம் அலைகின்ற என் உள்மனதின் பராக்குகளுக்கு ஒரு முடிவை கொணர்வதாக. உங்கள் இடையறாத கடவுள் தரிசனம் என் ஞாபகத்தை அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புவதாக. உங்கள் இருதயத்தின் எரியும் சிநேகம் என் இருதயத்தின் வெதுவெதுப்பை அனல் பற்றச் செய்வதாக. உங்கள் பேறு பலன்கள் கடவுள் முன்னால் என் செல்வமாகவும் ஆபரணங்களாகவும் ஆவதாக. இறுதியாய் மிகுந்த நேச அருமையுள்ள தாயே, கூடுமானால் இயேசுவையும் அவருடைய தேவ திருச்சித்தத்தையும் அறிய உங்கள் விருப்பம் தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லாதிருக்க செய்யுங்கள். ஆண்டவரை வாழ்த்தி மகிமைப்படுத்த உங்கள் ஆன்மாவை தவிர வேறு ஆன்மா எனக்கு இல்லாதிருக்க செய்யுங்கள். கடவுளை பரிசுத்தமாகவும் ஆர்வத்தோடும் உங்களைப் போல் நேசிக்க உங்கள் இருதயத்தை தவிர வேறு இருதயம் எனக்கு இல்லாதிருக்க செய்யுங்கள். தியான காட்சிகளையும் வெளிப்படுத்தல்களையும் உங்களிடம் நான் கேட்கவில்லை. உணரக்கூடிய பக்தியையும் ஞான இன்பங்களையும் மன்றாடவில்லை. கடவுளை எந்த இருளின் நிழலுமின்றி தெளிவாய் காண்பது உங்களுக்குரிய சலுகையாக இருக்கிறது. கசப்பில்லாத முழு மகிழ்ச்சியை அவரிடத்தில் கொள்வது உங்களுக்குரிய சலுகையாய் இருக்கிறது. மோட்சத்தில் உங்கள் குமாரனுடைய வலது பாரிசத்தில் தாழ்வில்லாமல் மகிமையாய் வெற்றியுடன் திகழ்வதும், சம்மனசுகள் மேலும் மனிதர்கள் மேலும் பிசாசுகள் மேலும் எல்லா வல்லமையும் கொண்டிருப்பதும் உங்களுக்குரிய சலுகையாய் இருக்கிறது. கடவுளுடைய கொடைகளை ஒன்றும் பாக்கி இல்லாமல் சுதந்திரமாய் எடுத்து வழங்குவது உங்களுக்குரிய சலுகையாய் இருக்கிறது. ஓ பரிசுத்த மரியாளே, ஆண்டவர் உங்கள் கழித்துள்ள மிக நல்ல பாகம் இதுவாக இருக்கிறது. அது ஒருபோதும் உங்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆதலால் நான் மிகவே அக்களிக்கிறேன். இங்கே இவ்வுலகில் என் பாகமாக உங்களுடைய பாகத்தில் பங்கு கொண்டிருக்கவே நான் விரும்புகிறேன். நான் காணாமலும்
சுவைக்காமலும் அப்படியே விசுவாசித்துக் கொள்ள வேண்டும். மனித ஆறுதலின்றி மகிழ்ச்சியோடு துன்பப்பட வேண்டும். இளைப்பாற்றியின்றி தினமும் எனக்கு நானே மறிக்க வேண்டும். சுயநலமின்றி சாகும் வரையிலும் உங்கள் அடிமைகளுள் ஈனம் மிக்கவனாய் ஆர்வமுடன் உங்களுக்காக உழைக்க வேண்டும். எனக்காக நீங்கள் இரக்கத்துடன் பெற்றுத்தர நான் மன்றாடும் ஒரே வரப்பிரசாதம் எதுவென்றால், என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் இவ்வுலகில் செய்து வந்தது போல் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும், நீங்கள் மோட்சத்தில் இப்போது செய்வது போல் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும், நீங்கள் என் ஆன்மாவில் செய்கிற அனைத்திற்கும் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று கூறவும் செய்தருள வேண்டும் என்பதே. இதனால் என்னிலும் எல்லா காலத்திலும் நித்தியத்திலும் நீங்களே முழுமையாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவீர்களாக. ஆமேன். மரியாயில் வாசம் செய்யும் சேசுவே ஜெபம். ஓம் மரியாவில் வாசம் செய்யும் சேசுவே, உம்முடைய ஊழியரிடத்திலே வாசம் செய்ய வாரும். உம்முடைய அட்சிஷ்ட தன்மையிலும் உம்முடைய வல்லமையின் நிறைவிலும் உம்முடைய புண்ணியங்களின் உண்மையிலும் உம்முடைய நடத்தையின் உத்தமன தனத்திலும் உம்முடைய பரம ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதிலும் பிதாவின் மகிமைக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியில் எவ்வித எதிர் சக்தியையும் அடக்கியருளும். ஆமீன்.